கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 7:8 தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 7ஆம் அத்தியாயத்தின் டைட்டில், அதாவது முன்பகுதியிலும் அந்த தலைப்பு பகுதியிலும் 8ஆம் தலைப்பு பகுதியிலும் நாம் வாசித்து பார்க்கும்போது, பென்யமீனியாகிய கூஸ் என்பவனுடைய வார்த்தை நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம் என்றும், கீர்த்தித்து வாத்தியத்தில் வாசிக்க ராகவத்திரவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்றும் போடப்பட்டிருப்பது போல ஒரு சில சங்கீதங்களிலே இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த தலைப்பை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார் என்று நாம் நினைக்கக்கூடாது. பெரும்பாலான சங்கீதங்களின் ஆரம்பத்தில் தரப்பட்டிருக்கும் இந்த தலைப்புகள் அல்லது குறிப்புகள் ஆகியவை ஆதி முதலாய் எழுதப்பட்டவையோ அல்லது ஆவியானவரின் தூண்டுதலாலோ எழுதப்பட்டவை அல்ல. ஆனால் பிற்காலங்களிலே தலைப்பு கொடுத்து செப்ஸ்டுஜிவன்ட் என்று சொல்லி கிரேக்க மொழியிலே எபிரேய பாஷையில் இருந்த மூல வேதாமத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட போது அந்த எபிரேயர்களுக்கு அந்த காலகட்டமும் அந்த வார்த்தைகளும் இந்த வார்த்தைகளின் அடையாளங்களும் நமது தமிழ் மரபு செயல்நடை பகுதிகளிலே இலக்கிய புத்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற சொற்களை அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்போது அதை மொழிபெயர்ப்பு பண்ண முடியாது. இப்போ திருக்குறளை கூட திருக்குறளை அர்த்தம்தான் மொழிபெயர்க்க முடிய திருக்குறளை அப்படியே பிற மொழியிலே எழுத முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இந்த எபிரேய மொழியானது சில குறிப்பிட்ட எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தக்கூடிய 22 எழுத்துக்களை மட்டும்தான் பயன்படுத்தக்கூடியது. ஆனால் அநேக நுணுக்கமான சொற்களை உடையது. அதை அவர்கள் தாய்மொழி என்பதினாலே அவர்கள் படிக்கும்போது அது என்ன கருத்துடையது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் நீங்களும் நானும் பயன்படுத்தி கொண்டு வருவது மொழியாக்கம் செய்யப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சப்ஸ்டிடியூவன்ட் என்று சொல்லக்கூடிய மொழி கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பகுதியானது நமக்கு புரிதலுக்காக இந்த காலகட்டத்திலே எந்த சூழ்நிலையிலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டு இருக்கலாம் என்று விளக்கப்படுத்துவதற்காக முன்பாக தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சங்கீதங்களில் நீங்கள் ஆரம்ப அந்த அடைக்குறிப்பிலே பார்க்கும்போது அந்த ஆக்கியோன் எழுத்தாளரின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த வாத்தியங்களின் வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக கோராக்கின் புத்தருடையது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். சங்கீதங்களின் வகைகளை காட்டும் பொழுது மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கும். சில கருவிகளுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதை உதாரணமாக நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆராதனையின் தன்மையை காட்டுபவையாகவும் நேச பாட்டு, திருமண வைபவங்களில் பாடக்கூடிய பாட்டு, போருக்கு போகும்போது பாடக்கூடிய பாட்டு என்று சொல்லியெல்லாம் அந்த வரையறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதங்களை எழுதியவர்களை குறித்து இதற்கு முன் குறிப்புகளை நாம் கேட்டிருந்தோம். தாவீது எழுதியவைகள் என்றும், ஆஷாப் எழுதியவைகள் என்றும், இந்த கோராக்கியன் புத்திரர்கள் எழுதியவர்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதை நாம் பார்க்கும்போது இந்த ஆஷாப் என்பவர்கள், கோராக்கியர்கள் இவர்கள் எல்லோரும் லேவிய வம்சத்தை சார்ந்தவர்களாகவும் விசேஷமாக பாடல் குழுவை வழிநடத்துகிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். 10,000க்கு அதிகமான பாடல் குழுக்கள் இருப்பார்கள், பாடகர்கள் இருப்பார்கள். அவர்களை குழுக்களாக பிரித்து பயன்படுத்தினார்கள். இதை நாம் 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 16-19 வசனங்களிலும் 2 நாளாகமம் 29-30 வசனங்களிலும் நீங்கள் ஆராய்ந்து படித்து பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இவைகளையே பிற்காலங்களிலே எஸ்ரா, நெகேமியா என்பவர்கள் தேடி ஆராய்ந்து மீண்டுமாக அந்த பாடல் குழுக்களை உருவாக்கினார்கள் என்றும் பார்க்கலாம். இப்படி பிற்காலங்களிலே எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் இந்த சங்கீதங்களை தொகுத்து வரையறை செய்து இந்த சங்கீத புத்தகத்தை உருவாக்கினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த சங்கீதமானது கிறிஸ்துவுக்கு முன் 450 ஆண்டுகளிலிருந்து 400 ஆண்டுகள், அந்த 50 ஆண்டுகளிலே தொகுத்து எழுதப்பட்டவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் ஒவ்வொரு அடைக்குறிப்பில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை படிக்கும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் அது மிக குழப்பத்தை தராது. பென்யமீனாகிய கூஸ் என்பவனுடைய வார்த்தை நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம். சிகாயோன் என்றால் ஒரு பரபரப்போடு, ஒரு பதட்ட நிலையோடு, வனாந்தரத்திலே இருக்கும்போது பாடுகிற பாடல் என்று அர்த்தம். சோக பாடல் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி உள்ள பாடல்கள். கூஸ் என்பவன் ஒருவேளை சவுலுடைய மற்றொரு பெயராக இருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். அல்லது சவுலுக்கு மிக நெருங்கிய நண்பனாக இருந்திருக்க வேண்டும். அவர் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். சவுல் ராஜா தாவீதை கொலை செய்ய தேடும்போது இந்த கூஸ் என்பவன் தாவீது எங்கே இருக்கிறான் என்று வேவு பார்த்து சவுலுக்கு சொல்லுகிறவனாக காணப்பட வேண்டும் என்று கருதுகிறார்கள். அந்த சமயத்திலே தாவீது இந்த பாடலை எழுதுகிறார். அதோடு கூட இந்த பாடலை தாவீது எழுதுவதை நாம் வாசிக்கும் போது நமக்கு விரோதமாக மனிதர்களின் கூட்டமோ எழும்பி வரும்போது எப்படி நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு விளக்கப்படுத்துகிறது. அருமையான வார்த்தைகளை கையாள
கையாளக்கூடிய மனதிற்கு இதமான வார்த்தைகளை கையாளக்கூடிய சங்கீதமாக காணப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி, ரட்சிப்பு, பாதுகாப்பு, பொல்லாத மனிதர்களுக்கு விடுவிப்பவர் ஆண்டவர் மட்டுமே என்பதை அவர் புரிந்திருந்தார். சத்ரு சிங்கம் போல வருமானம், பதட்ட நிலையிலே அவர் இருக்கிறார். சிங்கம் போல என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் எனக்கு என்ன நேரிடும் என்று நான் தவித்து கொண்டிருக்கிற வேளையிலே, அப்படிப்பட்ட, அதாவது விடுவிக்க முடியாத கட்டுக்குள்ளாக நான் மாட்டி இருந்தாலும் விடுவிக்கிறவர் நீர்தான். அந்த சிங்கம் என்னை பீறாதபடிக்கு தப்புவிக்கிறவர் நீர்தான். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை எடுக்கிறவர் நீர்தான் என்று சொல்லி, தேவனே எனக்கு உதவி செய்ய வல்லவர் என்று இறுதியாகவும் உறுதியாகவும் பற்றி கொண்ட அந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆழ்ந்த அர்த்தங்களை உடைய வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் தாவீது. தாவீது தனது நிரபராதித்துவத்தை ஆராய்ந்து தீர்ப்பளிக்குமாறு தேவனிடத்தில் வேண்டுகிறார். தீமையை தண்டிக்க ஒரு நீதி உள்ள நியாயாதிபதியாக தேவனை நம்புகிறார். இறுதியாக அவருடைய நீதிக்காகவே தேவனை புகழ்ந்து பாடி இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார். இந்த சங்கீதத்தில் முதல் 2 வசனங்களிலே கடவுளுடைய, தேவனுடைய அடைக்கலத்தையும் தன்னுடைய நிரபராதித்தனத்தை நீர் கண்ணோக்கி பார்த்து என்னை கேட்டருளும் என மன்றாடுதலையும் பார்க்கிறோம். நீதிக்கான வேண்டுகோளாக 6-9 வசனங்களிலும் நீதி செய்கிற தேவன், நியாயாதிபதி நீர் என்று சொல்லி, நீதியுள்ள நியாயாதிபதியின் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி 10-13 வசனங்களிலும், துன்மார்க்கரின் தேவன் பொறி வைப்பார், தேவன் துன்மார்க்கனை ஒன்றுமல்லாமல் கொண்டு வருவார், செய்வார் என்று ஒரு நம்பிக்கையோடு அவர் சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 9 துன்மார்க்குடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர் என்று. ஆண்டவர் ஆழமான மனதின் உள் எண்ணங்களையெல்லாம் ஆராய்ந்து அறிகிறவர் என்று அவர் அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். அதோடு கூட 11-12 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவிகளின் மேல் சிலங்கொள்ளுகிற தேவன், பாவத்தை வெறுக்கிறவர். ஆனால் அவன் மனம் திரும்பாவிட்டால், சங்கீதமாக இருந்தாலும் மனிதன் பாவத்தை குறித்த ஒரு எச்சரிப்பும், அதை குறித்த நாம் மனம் திரும்புதலும், தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்க வேண்டும் என்ற சுவிசேஷத்தின் சாரம்சத்தை அப்படியே விளக்கப்படுத்துவதாக காணப்படும். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் என்று சொல்லி நியாய தீர்ப்புக்கு அவர்களை நியமித்திருக்கிறார் என்று சொல்லுவது போல இந்த சங்கீதம் சுவிசேஷத்தின் ஒட்டுமொத்த சாரம்சத்தையும் அடக்கியதாக காணப்படும். அதோடு கூட துன்மார்க்கர்கள், நாம் யாருக்கும் விரோதமாக துன்மார்க்கமாய் நாம் பாவம் செய்திருப்போமானால் நாம் என்ன குழி வெட்டுகிறோமோ அந்த குழியிலே நாமே விழுந்து விடுவோம் என்பதை இந்த சங்கீதம் எச்சரிக்கையாக சொல்லுகிறது. தாவீது ஆதலால் யாருக்கும் விரோதமாக குழி பறிக்காமல் இருந்தானாம். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். ஆனால் நானோ, நீங்கள் சங்கீதம் முழுவதும் பார்க்கலாம், துன்மார்க்கன் அப்படி இருக்கிறான், மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள், எனக்கு எதிராக இருக்கிறவர்கள் அப்படி இருக்கிறார்கள், ஆனால் நானோ என்று சொல்வதை நாம் பார்க்கலாம். அந்த 17ஆம் வசனத்திலே, நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி பாடி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்கு இவ்வளவு கொடுமைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் நான் என் தேவனை ஆராதித்து கொண்டிருப்பேன் என்று வைராக்கியமாக தேவனை ஆராதிப்பதனாலே உண்டாகக்கூடிய நன்மைகளை அவர் உணர்ந்தவராக சொல்லுகிறார். சங்கீதம் 8 கீர்த்தித்து வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் தாவீது அரசனால் எழுதப்பட்ட ஒரு துதி பாடலாகும். இது கடவுளின் கம்பீரமான, தேவனின் கம்பீரமான படைப்பு, பரந்த பிரபஞ்சத்துடன் ஒப்பிடும்போது மனிதர்களின் மிகச்சிறிய தன்மை, மிக எளிமையான தோற்றம், பூமியின் காவலாளர்களாக மனித குலத்திற்கு தேவன் வழங்கிய வியக்கத்தக்க கௌரவம், பொறுப்பு, அதிகாரம், இதை போற்றி புகழ்கிறதாக காணப்படுகிறது. இதை நாம் முதல் வசனத்தில், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு சின்ன பூவை எடுத்து பார்த்தீர்களாலும் எத்தனை வகையான கலர்கள், எத்தனை வகையான வண்ணங்கள், அதனுடைய அமைப்பு, அதனுடைய அளவு, இவைகளெல்லாம் பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். ஒரு புல்லாகிலும் ஒரு பூண்டாகிலும், நாம் சுவைக்கும் கனியாகிலும், அல்லது பூமி எங்கும் வீசுகிற காற்றாகிலும், மழையாகிலும், வெயிலாகிலும், இவை ஒவ்வொன்றை
ஒவ்வொன்றையும் பூமியிலே காணப்படுகிற பொருட்களை நாம் கணக்கிலிட்டு எழுத முடியாது. அந்த அளவுக்கு மேன்மையாய் தேவன் படைத்திருக்கிறார். அவைகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்வோமானால் PhD என்பது முடிவற்ற ஒரு படிப்பு என்று சொல்லலாம். அது நிறைவு செய்ய முடியாத கோணங்களிலே கற்று ஆராயக்கூடிய தன்மையுடையதாய் காணப்படுகிறது. அப்படி பூமி எங்கும் உம்முடைய மேன்மையினால் படைத்து வைத்திருக்கிறீர். நீர் படைத்து வைத்திருக்கிற ஒவ்வொன்றும் மேன்மையாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பூமியே உம்முடைய வல்லமையை சொல்லுது. ஆனால் வானங்களை பார்க்கும்போது அது பயங்கர மகத்துவமாக இருக்கிறது. அங்கே சுற்றி சுழலுகிற அந்த சராசரங்களும் கோள்களும் அவைங்களுடைய சுழற்சியும் அவருடைய இயக்க சக்தியும் பார்க்கும்போது நான் பிரமிப்படைகிறேன் என்று தாவீது சொல்லி, அதோடு கூட பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகருக்கு வாயிலாக பலன் உண்டு பண்ணினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான படைப்பை படைத்த தேவனுக்கு பகைஞன் ஒருவன் இருக்கிறானாம், பிசாசானவன். அவனுடைய திமிரை, அவனுடைய பெருமையை அடக்கி போட உங்களைப் போல என்னை போல மனிதர்களை தன் குழந்தையாய் தேவன் படைத்தாராம். படைத்து அந்த பிசாசின் துதியை அவர் கேட்டு வாழ்ந்த லூசிபரின் காலத்திலே துதி கேட்ட தேவன் நாம் பேசுகிற பேச்சு, நாம் பேசுகிற துதி, நாம் பாடுகிற பாடலை மிக மகத்துவமாக விரும்பி கேட்கிறாராம். அதை ரொம்ப அழகாக 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உமது விரல்களின் கிரியைகளாகி உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டமான அண்டை வெளியிலே சுற்றித் திரிகிற அந்த கோள்களையும் அதனுடைய இயக்க சக்திகளும் அது எரிந்து கொண்டிருக்கிற நிலையும் அது நீர் என்ன விரும்புகிறீரோ அந்த காரியத்தை செய்து நிறைவேற்றுகிற உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற உம்முடைய தூதர்களாக இருக்கும்போது மனுஷனே நீ நினைக்கிறதற்கும், பிண்டம் போல அழிந்து போகக்கூடிய இந்த மனுஷனை நீ நினைக்கிறதற்கும், மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும், விசாரிக்கிறது என்றால் நான் விளைவினப்பட்டிருக்கும் போது விசாரிக்க வருகிறாங்க, நான் நல்லா இருக்கிறேன் நான் விசாரிக்க வருகிறாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம மேல் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நம்ம மீது கருசனையாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். தேவன் ஒவ்வொரு நாளும் நாம் உயிரோடு இருக்கிறோமா என்று சொல்லி விசாரிக்கிறாராம். நாம் ஒரு நாய் நிறைய ஒரு 10 நாய் வளர்க்குறோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கோழி பண்ணை வைத்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த கோழி எங்க, அந்த கோழி எங்க, அந்த செம்புலி போட்ட கோழி எங்க என்று தேடுவோம் அல்லவா? அப்படி தேவன் ஒவ்வொரு மனிதர்களையும் தேடுகிறாராம். தேடி விசாரித்து, நீ சாப்பிட்டியா, உனக்கு நல்லா இருக்கா, ஏன் நீ நொண்டி நொண்டி நடக்கிற அப்படின்னு நமக்கு பராமரிக்கிற மிருகங்களை கவனிப்பது போல தேவன் நம்மை அதை விட மேன்மையாய் கவனிப்பாராம். அதான் இந்த விசாரிக்கிற சத்தம், விசாரிக்கிற சொல்லின் அர்த்தம். அப்படி நீர் மனிதனை விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம், அதாவது நான் ஒரு பொருட்டே இல்லை. மனிதர்கள் இந்த பூமியின் நிறைவும் வான மண்டலங்களில் அந்த சிருஷ்டிகளையும் பார்க்கும்போது மனிதனை நினைப்பதற்கு அது ஒரு பொருட்டு அல்ல. ஆனால் நீர் மனிதனை இவை எல்லாவற்றிலும் மேன்மையானவர்களாய் எண்ணி நீர் நினைக்கிறீரையா? நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாகத்தான் படைத்திருக்கிறீர். ஆனால் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி தேவ தூதர்களும் மனிதனுக்கு பணிவிடை செய்யும் அளவுக்கு வைத்திருக்கிறீரையா என்று சொல்லி தேவன் தன் மீது, மனிதர்கள் மீது வைத்திருக்கிற அளவு கிடந்த மதிப்பையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறார். உடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, அதாவது தேவனுடைய ஆளுமையிலே நம்மிடத்துல பகிர்ந்து கொண்டாராம். இயேசு கிறிஸ்து வானவரம் பரமேறி போகும்போது சகல அதிகாரமும் என்னிடத்தில் இருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த பூமியிலே சுவிசேஷத்தை அறிவுங்கள், சதா காலங்களும் உங்களோடே நான் இருக்கிறேன், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், என் நாமத்தினாலே அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவீர்கள் என்று சொல்லி அதிகாரம் கொடுத்தார் அல்லவா? அந்த அதிகாரத்தை ஆதி முதலே தேவன் கொடுத்திருந்தார் என்று தாவீது சொல்லுகிறார். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றிலும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர் என்றால் தாவீதின் காலத்திலே இந்த மிருகங்கள் எல்லாம் தேவனுடைய பணியிலே தேவ மனிதர்களாய் பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது என்று சொல்லி தேவநாம மகிமையை அவர் உணர்ந்து ஒவ்வொரு மிருகங்களும், ஒவ்வொரு பறவைகளும், ஒவ்வொரு விவசாயம் சார்ந்த பச்சை பசுமையாக இருக்கக்கூடிய இயற்கை வளங்களும், மலைகளும், தண்ணீர் தாடகங்களும் தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறது, மகிமைப்படுத்துகிறது என்பதை இந்த சங்கீதம் அழகாக நமக்கு விவரிக்கிறது. இந்த விசேஷமாக 8ஆம் சங்கீதம் நாம் அநேகர் பல இடங்களிலே தேவனை ஆராதிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அநேக அர்த்தம் நிறைந்த சங்கீதங்களாக அமைகிறது. தேவன் தாமே இந்த ஆழமான சங்கீதத்தின் வார்த்தைகளை உள்வாங்கி தியானித்து தேவனை மகிமைப்படுத்தவும் அவருடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளவும் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.